இன்றைய ஆன்மீக தகவல். அதாவது நிறைய பழமொழிகள் இருக்கின்றது. இந்த பழமொழிகளுக்கான உண்மையான காரணம் என்பது வேறு. ஆனால் இன்றைய நாளிலே நாம் அதற்காக புரிந்து வைத்துக்கொள்வது வேறு. அதாவது உண்மையான காரணம் வேறு, உண்மையான அர்த்தம் வேறு, நாம் புரிந்து வைத்திருக்கின்ற அர்த்தம் என்பது வேறு. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என ஒரு பழமொழி இருக்கின்றது. இதனை நாம் இப்போது எப்படி எடுத்துக்கொள்கின்றோம்? ஒருவரை அடிக்க வேண்டும், அடித்தால் தான் நல்லது என்கின்றது போல் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்றால், அடி என்றால் இறைவனுடைய திருவடி என்று பொருள். இறைவனுடைய திருவடி ஒருவருக்கு உதவுவது போல் அவருடைய அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள். இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட்டால் இறைவன் நம்முடைய கஷ்டங்களை நிச்சயமாக தீர்த்து வைப்பான். அப்போது நாம் அண்ணனையோ தம்பியையோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அதற்கு பொருள். ஆனால் அதனை நாம் வேறு மாதிரி புரிந்து வைத்திருக்கின்றோம். அப்படித்தான் கிராமங்களிலே ஒரு அழகான பழமொழியை சொல்வார்கள். என்னவென்றால், பிச்சை எடுத்தாராம் பெருமாடு, அதை பிடுங்கி தின்னாராம் அனுமாறு என ஒரு சொலவடை இருக்கின்றது. அதாவது இந்த பழமொழி கூட தவறாக புரிந்து வைத்திருக்கப்பட்டிருக்கிற ஒரு பழமொழி. தன்னை வணங்கி பிரார்த்தித்து கேட்கின்ற வேண்டுதல்கள் மற்றும் கேட்காத வேண்டுதல்களையும் பக்தர்களுடைய தேவை அறிந்து கருணையோடு வழங்குகின்ற இரண்டு தெய்வங்களின் கீர்த்தியை குறைப்பதாக இருக்கின்றது இந்த அற்புதமான இந்த பழமொழி. இது என்ன? பிச்சை, இறைவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? அவர்தான் நமக்கு அனைத்தையும் தருகின்றார். அப்படி இருக்கும்போது இறைவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? ஹனுமார் ஏன் நம்மிடமிருந்து பிடுங்கி தின்ன வேண்டும்? ஹனுமாருக்கு கிடைக்காததா? சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் அவர். ஆகவே ஒரு பழமொழியை சொல்கின்ற போது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை பந்தத்திலே நாம் சிக்கி உழலும் போது சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தை காட்டிலும் சங்கடமாக இருக்கின்ற நேரத்திலே கடவுளை தேடுவோம். சந்தோஷமாக இருக்கும்போது இவையெல்லாம் என்னால் ஏற்பட்டது என்ன மமதை நமக்கு ஏற்படும். ஆனால் கஷ்டம் ஏற்படும் போது அந்த கட்டத்துக்கு கடவுளை நாம் காரணமாக சொல்கின்றோம். இது எத்தனை தூரம் விதண்டாவாதம்! இதில் ஏதேனும் பொருள் இருக்கின்றதா? கடவுளுக்கு என்ன வேலை? நமக்கு கஷ்டம் கொடுக்கதா கடவுளுக்கு வேலை? நிச்சயமாக இல்லை. கடவுளை நாம் வணங்குவோம். கடவுள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு அவரால் ஆன அத்துணை அருளையும் நமக்கு கொடுக்கின்றார். அவர் அருளால் தான் நாம் வாழ்கின்றோம். இதனை ஆழ் மனதிலே நம்பிக்கையாக நாம் விதைத்து கொண்டு நாம் இறைவனை தேட வேண்டும். இறைவனிடம் வேண்டும் போது, பெருமாளே, ஊருக்கு மேற்கே 4 ஏக்கர் தோப்பு விலைக்கு வருகின்றது, வாங்கி போடுவதற்கு ஆசையாக இருக்கின்றது. நல்ல முறையிலே பத்திரம் ஆயிடுத்து என்றால் திருப்பதிக்கு வந்து தலைமுடியை காணிக்கையாக தரேன் என்று வேண்டிக் கொள்கின்றார்கள். இன்னும் சிலர், உன்னுடைய பிள்ளைதானே நான், எனக்கென்று ஒரு தனி வீடு தேவை, அந்த வீட்டை எனக்கு அருள்வாயாக என இறைவனிடம் சொந்த வீடு வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம். தவறே இல்லை. நமக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. உன்னுடைய கருணையாலே ஒரு வீட்டை எனக்கு தந்துவிட்டால் நடந்தே திருப்பதிக்கு வந்து முடியை காணிக்கையாக்குகின்றேன் என பெருமாளிடம் நாம் வேண்டுதல்களை வேண்டியிருப்போம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கின்றது. திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரன்கள் திருமணம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றார்கள். பிள்ளை பேருக்காக காத்திருப்பவர்கள் அதற்காக வேண்டுகின்றார்கள். இப்படி எல்லோருமே ஏதோ ஒரு வேண்டுதலை பெருமாளிடத்திலேயோ அல்லது இறைவனிடத்திலேயோ, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ முருகனிடம் வேண்டிக் கொள்கின்றார்கள், அம்மனிடம் வேண்டிக் கொள்கின்றார்கள். இப்படி அவரவருக்கு பிடித்த கடவுளிடம் வேண்டிக் கொள்கின்றார்கள். பெரும்பாலோர் வேண்டிக் கொள்வது
பெருமாளிடம்தான். ஏனென்றால் அவர் காக்கும் கடவுள் அல்லவா. ஆகவே பெருமாளிடம் அத்தனை பேரும் வேண்டிக் கொள்கின்றோம், நமக்கு தேவையானவற்றை வேண்டுகின்றோம். உள்ளன்போடு தன்னிடம் உரிமை கலந்த பக்தியோடு கேட்கின்ற பக்தர்களின் வேண்டுதல்களை பெருமாள் உடனே கொடுத்து விடுகின்றார். பக்தர்கள் பெருமாளிடம் பிச்சையாக பணிவு கலந்த பக்தியோடு கண்களிலே கண்ணீரோடு மனமுருகி வேண்டுதல்களை கேட்கும்போது பெருமாள் உடனடியாக மனம் கனிந்து தன்னுடைய பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கின்றார். அப்படி பெருமாள் கொடுப்பதை, வாரி வாரி கொடுப்பதை தன்னுடைய பணியாக வைத்திருக்கின்றார் பெருமாள். பெருமாளுடைய கருணையால் பணம், பதவி, புகழ் கிடைத்ததும் ஒரு சிலர் பக்குவமாக நடந்து கொள்கின்றார்கள். பணம், பதவி, புகழ் வந்ததும் பெரும்பாலோர் முந்தைய காலத்திலே தாங்கள் பட்ட கஷ்டங்களை மறந்துவிட்டு மனதை அலைபாய விடுகின்றார்கள். சற்று பணம் வந்ததும் ஏழ்மை காலத்திலே தன்னோடு இருந்த பக்தி நெறியை மறந்து கடவுளை வணங்காமல், கடவுளுக்கு பயப்படாமல், கடவுளை மதிக்காமல் நடந்து கொள்வார்கள். அப்போது அவர்களுடைய மனமானது குரங்கை போல அங்கும் இங்கும் அலைபாயும். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும். அழகாக எழுதியிருக்கின்றார் பாருங்கள் கவிஞர். அதுதான், அதாவது அல்ப விஷயங்களுக்காக, தேக சுகத்துக்காக சபலப்பட்டு பணம், பதவி இவை வந்ததும் அந்த இறை அனுபவத்தை மறந்துவிட்டு குரங்கு போல மனமானது தாவத் தொடங்கிவிடும் ஒரு சிலருக்கு. இதைத்தான் கிராமங்களிலே சொலவடையாக சொன்னார்கள். பெருமாள் பிச்சையாக தந்த பொன், பொருள், புகழ் போன்ற செல்வங்களை அலைபாயும் குரங்கு போன்ற மனதால் மது, மாது, சூது போன்றவற்றிலே தொலைத்துவிட்டு நிம்மதியை இழக்கின்றார்கள். பிச்சை எடுப்பாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்பாராம் அனுமாறு என இந்த சொலவடையானது அப்படித்தான் ஏற்பட்டது. மனதை குரங்கு போல அலைபாய விடாமல் இறைவன் மீது மாறாத பக்தி கொண்டு நேர்மையாக நடந்தால் இறைவன் நமக்கு தந்த வீடு, பேறு, புகழ் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும். பெருமாள் நமக்கு பிச்சையாக தந்த செல்வங்கள் என எண்ணாமல் மனதை குரங்கை போல அலைபாய விட்டு மனிதன் தான் தோன்றித்தனமாக நடந்தால் அனைத்து செல்வங்களும் வந்த வேகத்திலேயே காணாமல் போய்விடும். இதை உணர்த்துவதற்காகத்தான் பிச்சை கொடுத்தாராம் பெருமாள். இதை கூட தவறாக சொல்கின்றார்கள். உண்மையான வார்த்தை பிச்சை கொடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்றாராம் அனுமார். இதுதான் உண்மையான பழமொழி. பிச்சை கொடுத்த பெருமாள் அந்த பிச்சையை நாம் சரியாக கவனித்து கொள்ளாமல் மனதை குரங்கை போல அலைபாய விட்டு பிச்சை கொடுத்த செல்வங்களை எல்லாம் நாம் தவற விடுகின்றோம். பேச்சு வழக்கிலே இதனை பிச்சை எடுத்தாராம் பெருமாள் என பெருமாளையே பிச்சை எடுக்க வைத்து விட்டான் இந்த பாழாய்ப்போன மனிதன். ஆகவே பழமொழிகளை சரியாக புரிந்து கொள்வோம். இனிவரும் காலங்களிலே இந்த பழமொழியை பார்க்கும்போது உங்களுடைய மனதை குரங்கை போல அலைவிடாமல், என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன், நம்முடைய மனதை குரங்கை போல அலைய விடாமல் இறைவன் பால் மட்டும் பக்தி செலுத்தி நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே பெறுவோம் என சொல்லி விடைபெறுகின்றேன். நமோ வெங்கடேசா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.